ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரெசார்ட்டில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு 29ஆக உயர்வு. ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்ட நிலையில் TRF என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்பு. பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளில் ஒருவரின் புகைப்படம் வெளியானது. கையில் துப்பாக்கியுடன் பொதுமக்களை நோக்கி நடந்து சென்ற பயங்கரவாதி. காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த 29 பேரின் உடல்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா அஞ்சலி. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல். பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு குழு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பிரதமர் ஆலோசனை. சவுதி சுற்றுப்பயணத்திலிருந்து அவசரமாக திரும்பிய நிலையில் விமான நிலையத்திலேயே ஆலோசனையில் ஈடுபட்டார். பகல்காம் மலைப்பகுதியில் இன்னும் 4 முதல் 6 பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கலாம் என தகவல். ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ள இந்திய ராணுவம். டாஸ்மாகில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனையை தொடர நீதிமன்ற அமர்வு ஒப்புதல். அரியலூரில் பிறந்த குழந்தையை தாய் தந்தையை எரித்து கொன்ற கொடூரம். கருத்தரித்தது தெரியாமல் வயிற்றுக் கோளாறுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென குழந்தை பிறந்ததால் ஊராருக்கு பயந்து கொலை. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாடு அரசு கொள்கை அளவில் ஒப்புதல். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு 8445 கோடி கூடுதலாக ஒதுக்கீடு. 65% நிதி பங்களிப்பை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருந்த நிலையில் ஒப்புதல். ஓசூர் அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 5 காட்டு யானைகள். பயிர்களை சேதப்படுத்திய நிலையில் மீண்டும் காட்டுக்குள் விரட்டிய வனத்துறை. மறைந்த போப் பிரான்சிஸின் உடலுக்கு பொதுமக்கள் இன்று முதல் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. சனிக்கிழமை மதியம் இறுதிச் சடங்கு நடத்தப்படும் என அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரெசார்ட்டில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு 29ஆக உயர்வு. ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்ட நிலையில் TRF என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்பு. பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளில் ஒருவரின் புகைப்படம் வெளியானது. கையில் துப்பாக்கியுடன் பொதுமக்களை நோக்கி நடந்து சென்ற பயங்கரவாதி. காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த 29 பேரின் உடல்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா அஞ்சலி. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல். பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு குழு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பிரதமர் ஆலோசனை. சவுதி சுற்றுப்பயணத்திலிருந்து அவசரமாக திரும்பிய நிலையில் விமான நிலையத்திலேயே ஆலோசனையில் ஈடுபட்டார். பகல்காம் மலைப்பகுதியில் இன்னும் 4 முதல் 6 பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கலாம் என தகவல். ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ள இந்திய ராணுவம். டாஸ்மாகில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனையை தொடர நீதிமன்ற அமர்வு ஒப்புதல். அரியலூரில் பிறந்த குழந்தையை தாய் தந்தையை எரித்து கொன்ற கொடூரம். கருத்தரித்தது தெரியாமல் வயிற்றுக் கோளாறுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென குழந்தை பிறந்ததால் ஊராருக்கு பயந்து கொலை. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாடு அரசு கொள்கை அளவில் ஒப்புதல். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு 8445 கோடி கூடுதலாக ஒதுக்கீடு. 65% நிதி பங்களிப்பை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருந்த நிலையில் ஒப்புதல்.
ஓசூர் அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 5 காட்டு யானைகள். பயிர்களை சேதப்படுத்திய நிலையில் மீண்டும் காட்டுக்குள் விரட்டிய வனத்துறை. மறைந்த போப் பிரான்சிஸின் உடலுக்கு பொதுமக்கள் இன்று முதல் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. சனிக்கிழமை மதியம் இறுதிச் சடங்கு நடத்தப்படும் என அறிவிப்பு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பொறுப்பேற்றுள்ளது. அங்கே எத்தகைய மோசமான, கொடூரமான, பயங்கரமான சூழல் நிலவுகிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகள் எத்தகைய எண்ணம் கொண்டவையாக இருந்தாலும் அவற்றை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இந்த தாக்குதலில் இதுவரை மொத்தம் 26 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த தாக்குதலில் தமிழ்நாட்டை சார்ந்த சிலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் எனக்கு கிடைத்தவுடன் உடனடியாக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் சிறப்பு உதவி மையம் தொடங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன். இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் தொடர்பு கொண்டு விவரங்கள் அறிய தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல உறவிட ஆணையரை இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைந்து செயல்பட உத்தரவிட்டேன். காஷ்மீர் மாநில அரசோடு இணைந்து பணியாற்றி இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உரிய உதவியை செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றி வரும் கூடுதல் ஆட்சியரும் IAS அதிகாரியுமான அப்தாப் ரசூல் அவர்களை நேரடியாக ஜம்மு காஷ்மீர் அனந்தநாக் மாவட்டம் பஹல்காம் பகுதிக்கு சென்று ஒருங்கிணைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கவும் அறிவுறுத்தியுள்ளேன். இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சார்ந்த சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்து பத்திரமாக அழைத்து வர தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. காஷ்மீரில் நடந்துள்ள இந்த தாக்குதல் நம் அனைவரது மனசாட்சியும் உலுக்குவதாக அமைந்துள்ளது. 2017ஆம் ஆண்டு குல்காமில் அமர்நாத் பயணம் சென்ற மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டார்கள். 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மனிதாபிமானமற்ற வகையில் அப்பாவி மக்கள் மீதான இதுபோன்ற தீவிர தாக்குதலுக்கு இந்திய மண்ணில், குறிப்பாக நமது இந்திய ஜனநாயகத்தில் அறவே இடமில்லை. இதனை கண்டிப்பதோடு நமது கடமை முடிந்துவிடவில்லை. இதுபோன்ற செயல்களை நடப்பதை அறவே தடுத்தாக வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடூரமாக கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அனைவரும் எழுந்து ஒரு நிமிட அமைதி அஞ்சலியை செலுத்த தங்களது மேலான அனுமதியை கோருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டவாறு மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அஞ்சலி செலுத்த அன்புடன் நன்றி. அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், காஷ்மீரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். மேலும் அஞ்சலியானது செலுத்தப்பட்டது.